அனைவருக்கும் வணக்கம். படையப்பா 1999 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. 75 தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. என்னுடைய 25th இயர் படம் படையப்பா. நான் 21 இயரில் இருக்கும்போதே நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஒரு 25th இயரில் வந்து சொந்தமாக தயாரித்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் போட்டு நான் தான் ஆக்சுவலாக இந்த படத்தை தயாரித்தது. கதை கூட படையப்பா மூலக்கதை என்னுடையது தான். கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், நாவல் அது. அதில் வர நந்தினி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர், நந்தினி கேரக்டர். ஸோ அந்த நந்தினி கேரக்டர் மெயினாக வந்து அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இயர்ஸாக என் மனசில் வந்து அப்படியே ஓடிட்டு இருந்த படம் தான் படையப்பா கதை. கேஎஸ் ரவிக்குமார் கிட்டே சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பிடிச்சிட்டு நல்லா இருக்குங்க சார், நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். செஞ்ச பிறகு இதை எனக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது எனக்கே தெரியாது, டக்குன்னு சொல்லி எனக்கு வந்து படையப்பா அப்படின்னு வந்தது. அதுக்கு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சில டைமில் அப்படி ஆகும். சில என்னுடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் நான் தான் வந்து டைட்டில் வச்சுருப்பேன். டக்குன்னு தோணும், அண்ணாமலை, பாஷா, வீரா, முத்து, இந்த மாதிரி எல்லாமே. படையப்பா சொன்ன உடனே ரவிக்குமார் ரொம்ப ஷாக். படையப்பா என்னங்க சார், கேள்விப்பட்டதே கிடையாது. அவ்வளோதான் சார் படையப்பா, எப்படி கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பட் என்னமோ பழைய எம்ஜிஆர் படத்தில் 50s 40s வந்து அந்த சேனாதிபதி வந்து படையப்பா மாரப்பா அப்படின்னு கூட வந்து நிற்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கு சார். சார் நல்லா சவுண்ட் நல்லா இருக்கு சார், வச்சுருங்க. அது ஓகே சார், பட் இந்த சொரி இப்படி ஏதாவது பேசுவாங்க சார், தப்பாக பேசுவாங்க, எப்படி பேசத்தான் இருப்பாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்பட்டேன் எப்படி சார், அவங்களெல்லாம் கவலைப்படக்கூடாது. படையப்பா டைட்டில் சரி, நான் ஏதாவது ஒன்று பிடிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தயானந்த சரஸ்வதி அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன். அவர் மீட் பண்ணும்போது அப்படியே வந்து ஆன்மீக விஷயத்தெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் நாட்டு அப்புறம் என்ன நடக்கிறதெல்லாம் பேசி, அதுக்கப்புறம் என்ன சப்மிட் பண்ணுறேன், என்ன படம் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னுடைய கதை கேட்கறதுக்கு அவர் வந்து வாடிக்கை. என்ன படம் இந்த மாதிரி படையப்பாவா, நல்லா இருக்கேன் சார் சுவாமி, எப்படி அது கதை சொன்ன பிறகு நல்லா இருக்கும். படையப்பா வந்து முருகனுடைய பேர், அது 6 படையப்பா, வெரி குட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேலு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அது வந்து டைட்டில் எல்லாம் வந்து அது பண்ணோம். அது சரி, இதுக்கப்புறம் ஆன பிறகு நம்ம வந்து காஸ்டிங்கில் வந்து உட்காரும்போது எனக்கு வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஐஸ்வர்யா ராய் தான் மைண்டில் வரும். ஐஸ்வர்யா ராய் தான் இது கரெக்ட், இது அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருந்தேன். நான் ரவிக்குமார் ரொம்ப நல்லா இருக்கும் சார், பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கிட்ட வந்து 3-4 மாதம் அவங்க பின்னாடியே சுற்றிருப்போம். அவர் வந்து பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, பிஸியாக இருக்காங்க, அங்கே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி கிடைக்காம, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அதனால இப்போ நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஈவன் 1 year 2 years வெயிட் பண்ணுறது கூட எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் நீலாம்பரி கேரக்டர் கிளிக்கு ஹிட் ஆனால் தான் படம், இல்லைன்னு சொன்னால் நோ சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இதுக்கு ஒன்று விட்டுருங்க. வேறு யாரும் சொல்லி வரும்போது ஸ்ரீதேவியன்னு சொல்கிறாங்க, மீனான்னு சொல்கிறாங்க, மாதுரி தீக்ஷித்னு சொல்கிறாங்க. பட் யாருக்கும் அந்த பவர் இல்லை. ஐஸில் வந்துட்டு அந்த திமிர், அந்த அந்த ஆணவம், அந்த இது கிடையாது. என்னடா பண்ணுறது, இல்லைன்னு சொன்னால் ரவிக்குமார் கிட்டே சொல்லிட்டேன், இல்லை சார் அவங்க கரெக்டாக ஏதாச்சுன்னா இல்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க இது. அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லி ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு ரவிக்குமார். சார் ஒருத்தர் வந்து நான் நேம் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கேட்டுக்கங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து யாருங்க, ரம்யா கிருஷ்ணன். ஸோ அவங்க வந்து தெலுங்கில் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல வந்து படிக்காதவங்க அவர் கூட ஆக்ட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் பார்த்தது கிடையாது. ஃபோட்டோ அனுப்புகிறேன் வந்து ஏதோ ஷூட்டிங் வந்துருக்காங்க, லிஃப்ட்டில் பார்த்தேன். கண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயிட் போடணும், ஒரு 2 kg 3 kg வெயிட் போட்டால் இல்லை, சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆக்டிங்கு சார், டான்ஸு கேட்டேன் சார். அவங்க பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றம் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ அனுப்புக பார்த்தா எனக்கு என்னடா இது, அதான் நீங்கள் வெயிட் போடுவாங்க, நீங்கள் பாருங்கள் சார். சரி சார், உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், எனக்கு அரை மனசு தான். சரி, எதுக்கும் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் சாரி எல்லாம் போட்டு அந்த விஷயங்களை கெட்டு பண்ண பார்த்த பிறகு எனக்கு வந்து எஸ் நல்லா தோடிச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார் ரம்யா கிருஷ்ணனுக்கு. அதுக்கப்புறம் ஃபாதர் கேரக்டர் வந்து சிவாஜி கணேசன். ஏன்னா எனக்கு வந்து பிரம்மாண்டமாக ஃபுல்லாக அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. சிவாஜி கணேசன் சொன்ன உடனே ரவிக்குமார் சார் டெஃபினட்டாக வேண்டாம் சார். ஏன் சார் இருக்கிறத 4-5 சார் சிவாஜி சார் போட்டு ஆடியன்ஸுக்கு டிசப்பாயிண்ட் ஆடுவாங்க. சிவாஜி சார் பண்ணால் அந்த மாதிரி
அட்லீஸ்ட் தேவர் மகன் மாதிரி நிறைய கேரக்டர் இருந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் பரவாயில்ல. அதுக்கு வந்து கமல் வந்து ஒரு வாரிசாக வர்றாங்க, இதில் அப்படி கிடையாது, வேண்டாம் சார், இல்லை சார் சிவாஜி சார், எஸ் அவர் கூட திசைங்க இருந்தால் அப்போ தான் அவருக்கு கண்ணியமாக இருக்கும். சரி சார் அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் போய் சிவாஜி சார் கேட்டு கதை சொல்லியிருக்காரு. சிவாஜி சார், டேய் அவன் ரஜினிகாந்த் அவன் சிகரெட் போடுறானா, இல்லை கண்ணாடி சுற்றுறானா, இல்லை ஸ்டெப்பில் வந்து பின்னாலே நடக்கிறானா, பல்ட்டு அடிக்கிறானா, அதெல்லாம் எனக்கு சொல்லாது, என்னுடைய கேரக்டர் அது மட்டும் சொல்லு அப்படின்னு இவர் அதை மட்டும் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு சரி இது ஓகே அவன் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறான், சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சரி வந்தார். சார் ஒத்துக்கிட்டார். ரொம்ப ஹாப்பி, சூப்பர் சார், ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்குது. என்னன்னு கேட்டால், சார் ஓகே பட் அவர் கேட்ட பணம் சார், என்ன இவ்வளோ கேட்டாங்க சார், 5-6 டேஸ்க்கு என்ன சார், எனக்கு நான் இருக்கு அப்படியே என்ன. அப்போ ரவி சார் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர், அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் முத்துராமனுக்கு அப்புறம் அவர் தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி இது எதுக்கு சார் இவ்வளோ சார், நாம் வந்து முதல்ல இது யோசிச்சிருக்கணும். அவர்கிட்டே போய் கதையெல்லாம் சொல்லி இது பண்ண பிறகு சம்பளத்துக்காக அவர் இது பண்ண சார், நம்மளை விட கேவலமாக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு அவர் பிரபு ஃபோன் பண்ணி சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்காரு, நான் ஒரு 9 மணிக்கு நான் வர்றேன்னு சொல்லிவிட்டு ஃபுல் அமௌண்ட் ஒரே கட்டாக கொண்டு போய் அவர்கிட்ட வந்து அவர் கால்கனியில் வச்சு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் புறம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து அவரை வந்து நம்ம புக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவர் கரெக்டாக வந்து சிவாஜி சார் இருந்தால் அது கரெக்டாக வந்து ஹீரோன்னு சொன்னால் அது லக்ஷ்மி போடணும். நான் சொல்லி லக்ஷ்மியை வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த ராதாரவி மணிமன்னன் இப்படி வந்து காஸ்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நாம் வந்து ஃபுல்லாக நம்ம செட்டப் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் சிவாஜி சார் வந்து கம்ப்ளீட்டாக அந்த எங்கள் செட்டில் வாகினியை வந்து அந்த செட்டில் வந்து சிவாஜி சார் வந்து மணிவண்ணனுக்கு வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுக்குறது. அது வந்து அவர் வந்து மேக்கப் ரூமில் இருக்காங்க, போய் பார்த்தா டைலாக் வச்சுட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டுருக்காரு, அப்படியே உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டுருக்காரு. எனக்கு என்ன செய்யறது, 5-6 லைன் மனப்பாடம் பண்ணிருக்க, இல்லைடா அந்த மணிவண்ணன் அவன் தூள் பண்ணுறான்டா, ரொம்ப நல்லா பண்ணுறான்டா, அவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான், நாம் வந்து விடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி அடேங்கப்பா, அந்த வயசில் என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இது பாருங்கள் அது. ஸோ அதெல்லாம் அதை முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம மைசூருக்கு போனோம். அங்கே மைசூருக்கு போகும்போது நீங்கள் தளபதியில் பார்த்துருப்பீங்க, அந்த சோபனாப்பூர் அந்த செட்டில் தான் மேல்கோட்டை, அங்கே தான் அது வந்து செட்டு, அது வந்து அந்த படி போட்டு அது மேலே முருகன், அதுக்கப்புறம் அந்த வேலை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு செட்டு போட்டிருந்தோம். ஸோ அதை அங்கே ஷூட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி அப்போல்லாம் அந்த மல்டிப்ளிகேஷன் கிடையாது. க்ரௌடு வந்து இப்போ வந்து ஒரு 500 200 வச்சு மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ தான் காட்டலாம், அவ்வளோ கிடையாது. ஃபுல்லாக வந்து நம்ம பாட்டுகளில் 3000 4000 க்ரௌட் மைசூரில் வந்து லாரியில் வந்து ஃபுல்லு க்ரௌட் அப்படி இருக்குது. சரி சிவாஜி சார் மைசூருக்கு வர்றாங்க. சரி மைசூருக்கு வந்து பெங்களூர்லேருந்து வரும்போது நான் சிவாஜி சாருக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்து புக் பண்ணியிருந்தேன். சிவாஜி வந்து மைசூர் டு பெங்களூர் டு மைசூர் ஹெலிகாப்டரில் வரணும். அவரும் கமலம்மா அவரை ஸ்டேண்டு வர்றாங்க. சிவாஜி சார் கேன்சல் பண்ணேன் ஹெலிகாப்டர், படா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மைசூருக்கு போகிறேன், பெங்களூர்லேருந்து காரில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஷூட்டிங்கிறதுனால வந்து பெங்களூரில் போய் அவரை பிக்கப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வரும்போதே நான் வந்து கம்ப்ளீட்லி அங்கே ரோட்டில் மைசூரில் போகிறேன். அந்த ரோட்டில் அங்கேருந்து லலித மஹாலில் வந்து அந்த மகாராஜா ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒரு 4,000-5,000 ஸ்கொயர் ஃபீட் அது பெரிய ரூம். அங்கே வந்து உட்காந்து என்னடா இங்கே நீங்களாம் எங்கே இருக்கீங்க, நம்ம சிட்டியில் இருக்கோம் சார், 7 ஸ்டார் ஏதோ ஹோட்டல், என்னையும் அங்கே போட்டுக்கலாம் மேடா, இல்லை நீங்கள் இங்கே இருக்கணும், எங்கள் மகாராஜா இந்த மகாராஜா ஸ்வீட்டில் இருக்கணும். அடைங்க போங்கடா, நீங்கள் இது இப்போ இதுலேயே நம்ம இப்படி பண்ணியே நம்மளை சாவடிச்சிடுறீங்க நீங்கள் தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவர் சரி அங்கேயே டிஸ்ட்ரிக் இருந்தாலும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஷூட்டிங்கில் வரும்போது அப்போவே அவர் ஏஜ் உடம்பு சரியில்லை. அது மேலே கோட்டையாக அது மேலே கொஞ்சம் ஏறி போனோம். அப்படியே கஷ்டமாக அப்படியே நடந்து வரும்போதே இல்லை அப்படியே மூச்சு வாங்குது, அப்படியே நிற்கிறாரு, மூச்சு வாங்குது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே நின்று இங்கே தான்டா 60s இங்கே ஷூட் பண்ணணும், அப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு தெரியும் மூச்சு வாங்குது அப்படின்னு. சரி வா ஓகேப்பா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து வேல் வச்சுட்டு கீழே இறங்கணும். எங்கே இவ்வளோ தாங்க அது ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க படையப்பா, அது வேல் வச்சுட்டு அப்படியே வந்து கீழே பார்க்கக்கூடாது, அப்படியே நடந்து வரணும். கீழே ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் சார், அப்படி பண்ணிக்க சொன்னேன். நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அது வேண்டாம் வேறு இது பண்ண சொன்னேன், என்ன யோசனை பண்ணுறீங்க, நோ அதுதான் கரெக்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மேலே ஏறிட்டார். இங்கே ரவிக்குமார் தான் பயந்து திங்க் பண்ணி இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் நிற்க வச்சாங்க. ஒரே ஷாட்டுங்க வேல் வச்சுட்டு அப்படியே நடந்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி அந்த மேரேஜ் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு இதாக ஒரு டைலாக் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5-6 டைலாக் தாங்க. நான் அப்படியே உட்காந்து பார்க்குறேன், கீழே உட்காந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு ப்ளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்கிறேன். எனக்கு ஆச்சரியம், என்னப்பா பிளான் பார்த்தா ஒரு 4,000 பேர் இருக்காங்க. என்னப்பா சிங் சொன்னடா, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கடா, டைலாக் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, என்னடா டைலாக் கூட பேச தெரியல சொல்லிவிடுவான்டா. நோ எடுத்துக்கொடுறா அப்படின்னு சொல்லி சும்மா வந்து ஒரு ஃபுல் ரீல் 1000 அடி வந்து ஒரே ஷாட்டில் பேசின மனிதர் கம்ப்ளீட்டாக ஒரு 6 டைலாக் வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த முதுமை அப்படிங்கிறது இப்படியெல்லாம் வந்து இதாகும் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் உட்காரும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து சொன்னாங்க, டே வாடா இங்கே உட்காரு. நான் மத்தியானம் சாப்பிட மாட்டேன். மத்தியானம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் கீஸ் அது மட்டும் சாப்பிட்றேன். அது நான்வெஜிடேரியன், நான் சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு எக் எல்லாமே திஸ்டையும் ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட மாட்டேன் வச்சுருந்தா கரெக்டடா கரெக்டு, அது கொஞ்சம் பிரபு சொல்லு அப்படின்னு சொன்ன இல்லை. சரி, அதுக்கப்புறம் சொன்னாங்க, டே நான் பிரபு ராம்குமாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேடா, இவன் சம்பாதிக்கிற வயசில் வந்து இவன் மேலே போகிற, அமெரிக்கா போகிற, லண்டன் போகிற, 2 வருஷத்துக்கு ஒரு படம், 1 வருஷத்துக்கு படம் பண்ணுறான். இவங்க சொல்கிறவங்க யாருமே இல்லையா? சம்பாதிக்கிற டயத்தில் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற டயத்தில் ஒவ்வொரு சுற்றுட்டுருக்கேன். யார் இது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லைடா, நீ பண்ணதான் கரெக்டாக. சரி, எனக்கு வந்து பாரு, ஷூட்டிங் அப்படியே பிஸியாக இருந்த டக்குன்னு ஒரு ஷூட்டிங்கில் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும்னு தெரியாது, நண்பர்களும் இல்லை, எங்கே போகிறது, அப்படியே ரூமில் அடித்து போட்ட மாதிரி இருந்து அப்படியே டிப்ரெஷனில் ஆகிடுச்சுடா. நீ பிஸியாக இருக்கும்போதே ஷூட்டிங் இல்லைன்னா கூட டைம் எப்படி பாஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டடா. சூப்பர். அது பெரிய ஒரு எனக்கு வந்து அவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாராட்டு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னார், நான் செத்து போனேன், என் கூட பாடியோடைய நீங்கள் வரையாடா ஸ்மஷானம் வரைக்கும். என்ன இப்படி பேசுகிறீங்க? என்னடா என்ன பேசுறது? என்ன நானும் மனுஷன் தானடா, வயசாச்சு இல்லை, வரையா இல்லையா? கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் இருந்து போன பிறகு அவர் பாடி கூடவே வந்து அவங்க வீட்டில் இருந்து அந்த பரியல் கிரவுண்ட் வரைக்கும் அவர் கூடவே போகணும். எந்த பாடி கூட நான் இருக்க போனதே கிடையாது. அவர் அப்பா அது பெரிய ஆத்மா சிவாஜி சார், அவர் அண்ட் சௌந்தர்யா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இல்லை. அண்ட் மணிவண்ணன் என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு அவரும் நம்ம கூட இல்லை. சில டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த படத்தை சமர்ப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் கரெக்டாக வந்து சிவாஜி சார் இருந்தால் அது கரெக்டாக வந்து ஹீரோன்னு சொன்னால் அது லக்ஷ்மி போடணும். சொல்லி லக்ஷ்மியை வந்து அப்படியே புரிஞ்சு அப்படியே அந்த ராதாரவி மணிவண்ணன் இப்படி வந்து காஸ்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நாம் வந்து ஃபுல்லாக நம்ம செட்டப் பண்ணோம். சரி, எல்லாம் இதான பிறகு மியூசிக்கு வந்து நம்ம வைரமுத்து அண்ட் ஏஆர் ரஹ்மான். அது இப்போ வைரமுத்துவோட வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அண்ணாமலை, முத்து, படையப்பா, இதெல்லாம் வந்து படையப்பாவில் ஒவ்வொரு சாங்கு அவர் வந்து அந்த சிங்கனடை போட்டு அந்த சாங்கு, அதுக்கப்புறம் அந்த மின்சார கண்ணா, வெற்றி கொடி கட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சுற்றி வந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து கிக்கு ஏறுது, அருமையான பாடல்கள். அதில் சுற்றி வந்தீங்க வந்து சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். அது வந்து முன்முழுத்ததே இருப்பார். அந்த மின்சார கண்ணா அந்த சாங்கில் வந்து முதல்ல வந்து ஸ்ரீனிவாஸ் வந்து ட்ராக்கில் பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹரியரன் பாடினாங்க. எனக்கு அந்த ட்ராக்கில் பாடின ஸ்ரீனிவாசன் இல்லை, அவருடைய சாங் தான், அந்த வாய்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. சார் இதே நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் ஷாக்கிங். என்ன சார் ஹரியரன் வாய்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கர்நாடிக் ஸ்டைலில் வந்து ரொம்ப நல்லா பாடியிருந்தார். அந்த ஸ்வரங்கள்னால் அது அப்படி பாடியிருந்தாங்க. நான் வந்து இல்லை சார், அது ரொம்ப வந்து கர்நாடக மாதிரி நிதிஷ் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க, இது சீனிவாசன் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். இதில் திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ண கே. ரவிக்குமார் வந்து ஒரு அருமையான டைலாக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பார். அது சுச்சுவேஷனுக்கு மட்டும் இல்லை, அதில் பல தரப்பட்ட ஒரு தத்துவமே இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு ஃபேன் மூமெண்ட்டாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அந்த மணிவண்ணன் என்னுடைய சித்தப்பா, அவர் ரொம்ப ஒரு மாதிரி கேரக்டர் வந்து சம்பாதிக்காமலேயே வந்து ஜஸ்ட் வந்து அந்த பணத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவர் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பணம் எல்லாம் போய் அது வீடை வந்து அடமானம் வச்சுட்டு இருக்கும்போது படையப்பா வந்து அதை வந்து வீடை வந்து மீட்டு கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது.
அதுக்கப்புறம் அது பஞ்ச் டைலாக். அப்போ வந்து பாஷாவில் வந்து ஒரு தடவை சொன்ன இன்னொரு தடவை சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் முத்து வந்து கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது வந்தது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் மீடியாவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இதில் என்ன பஞ்ச் டைலாக் இருக்கும்னு சொல்லி. அது சொன்னால் எப்படியாவது வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டே இல்லாமல் ஜஸ்ட் லிப் மூமெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். என் வழி அப்படின்னு சொல்லிட்டு அது இண்டஸ்ட்ரி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக என்ன லிப்புன்னு கிட்டெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் மெயின் வந்து அந்த ஸ்லோகன் மாதிரி அந்த படத்தில் ரொம்ப நான் ரவிக்குமார் சார் டிசைட் பண்ணது, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது அப்படின்னு பண்ணுறது. அது வந்து ஒரு அருமையான ஒரு தத்துவம். அது அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை இது ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியில். அதிகமாக ஆசைப்பட்டவங்க யாருமே சந்தோஷமாக இருந்தாலும் பார்த்தே கிடையாது. ₹2 இருக்கிறது வந்து ஓகே, ₹8 ₹4 சம்பாதிக்கணும். ₹2 இருக்கிறது ₹12 ₹20 சம்பாதிக்கணும் தான். எப்படி ரொம்ப ஆசைப்படுறவங்க வந்து ஆம்பளைங்க வந்து எதுவுமே ஓரளவுக்கு தான் இருக்கணும். ஆனால் பொம்பளைங்க சொன்னாலே அந்த பேஷன்ஸு அந்த இது அது ரொம்ப கோபம் இருந்த வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது அப்படிங்கிறது அந்த டைலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த டைலாக் அது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய அப்போ பஞ்ச் டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதை சுருட்டு போட்டு அப்படியே நடக்கும்போதே அப்படி ஷடாக் அந்த 10 வச்சுட்டு எழறா வண்டி அப்படின்னு அது ஒரு சூப்பர் சீன். அது அந்த சுருட்டு வந்து அங்கே போடுறது யாரும் எதிர்பார்க்கல. சடக் அப்படி சுருக்கு போடுறேன் நான் எல்லாம் இதாகிட்டு இல்லை. அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு சார் அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் லாங்கில் எடுக்கலாம் சார், சூப்பராக வந்துருக்கு, அது விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்பாட்லேயே வந்து நிறைய டைலாக்ஸுங்க வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறோம். இம்ப்ரவைஸ் பண்ணி ரமேஷ் கண்ணா ஒரு டைலாக் சொல்கிறாங்க, படையப்பா ஆட்சியே அவங்க பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ நான் சொல்கிறேன் ஓடா ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கா, அதெல்லாம் ஸ்பாட்டில் வருது. அதுக்கப்புறம் இயற்கையாக வந்து ஒரு வாட்டி போடும்போது துண்டு கீழே விழுந்துட்டு மிஸ்டேக் வந்து ஒரு தடவை தான் மிஸ்டேக் போடும். செஞ்ச மிஸ்டேக்கு மறுபடியும் செய்யக்கூடாது, செஞ்ச மிஸ்டேக் மறுபடியும் செய்ய தான் முட்டாள். அது சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அது அந்த ஊஞ்சல் சீன் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து முதல்ல வந்து ஊஞ்சல் சீன் அதிகமாக இது பண்ணலாரு. அங்கே லொக்கேஷன் பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போகும்போது வந்து அங்கே ஊஞ்சல் இருக்குது. அது பார்த்து வந்து இடத்த பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிலாம்பரியை பார்க்க வரும் படையப்பா வரும்போது அவள் திமிர் ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை வரும்போது ஒரு சேரில் மட்டும் உட்காந்துருப்பா சார், இடம் கிடையாது, ஒரு ஷால் போட்டு அப்படி எடுத்து நீங்கள் மேலே உட்காந்தா சூப்பராக இருக்கும் சார். நான் அதனால் அவருக்கு வந்து அது வந்து இது பண்ணுற மாதிரி நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் சார், இது நம்ம செட்டே போட்டுடலாம், பெருசாக செட்டே போட்டு இது பண்ணிடலாம் சொன்னால் இல்லை சார் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இங்கே தான் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து யாருக்குமே திஸ்திங்க அது வந்து அது போட்டு திஸ்திங்க அங்கே போட்டு உட்காந்த உடனே அங்கே சுற்றி இருக்கிற அவங்களே வந்து பாய்ஸுங்க அவங்களே வந்து கிளாப்ஸ் எந்த எவ்வளோ வயசான அது போக சொல்லும்போது தேங்க்யூ கூடவே பிறந்தது என்றைக்கும் போகாது. அதெல்லாம் ஸ்பாட்டில் வந்து நம்ம இது பண்ணது. இன்னொரு சீன் வந்து நீலாம்பரி ரூமில் இருக்கும்போது அந்த ஆதர் கேட்குறாங்க, நீ எந்த மாதிரி திஸ்திங்க இது பண்ணுற வேணும், அந்த வசுந்தரா வந்து சாவடிச்சுட்டு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அப்படியே தள்ளி எப்படி நீ எப்படி யோசிக்க முடியும் வந்தால என் வேலைக்காரி படுத்த இடத்துல என்ன படுக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்கள், என்ன எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்துட்டு கம்ப்யூட்டர் நான் வந்து ராதாரவி வந்துட்டு பையனை வந்து பொண்ணை வந்து அவன் வேலை பணம் எல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே கை விட்டுருப்பாங்க. இவங்க பணம் வந்த உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து நீலாம்பரி லைக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி நான் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு லக்ஷ்மி அங்கே வந்துட்டு அவங்களுக்கே ஷாக்கிங்காக இல்லை, நீலாம்பரியை வந்து மருமகளாக செய்யறதுக்காம வசுந்தராவை பண்ணிட்டு படையப்பா கூட்டிகிட்டு வாட அவங்க மருமகளை நான் சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி அந்த இன்னொன்று வந்து இந்த ட்ரெஸ்ஸு மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் வந்து அவர் போட்டுக்கிற வந்து துணியை ட்ரெஸ்ஸு எந்த அப்படின்னு சொல்கிற டைலாக் வந்து அது செந்தில் அவர் ரொம்ப பிடிச்ச சீன் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது டைம் ஆகிட்டுருக்கு ஷூட் பண்ணலன்னு சொல்லும்போது ரவிக்குமார் சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து இங்கே முடியாது, டைம் திஸ்திங் இது இல்லை, இது சிவாஜி கார்டனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவர் வந்து செந்தில் வந்து ஒரே கோபம், எல்லாம் நீங்கள் வந்து லைட் பண்ணிக்கிங்க, நமக்கு மட்டும் சிவாஜி கார்டனா இங்கே நீங்கள் ரவி இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு. சரி ஓகே, சரி 3 மணி ஆயிடுச்சு. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த செந்திலுக்கு பிடிக்கல, இல்லை சிவாஜி கார்டனில் எடுத்துக்கோ, இங்கே எடுத்தா நீ சுற்றிடுவேன் அப்படின்னு. இல்லை இங்கேயே எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு செந்திலுக்கு வந்து கோபம், அந்த கோபம் ரியலாக வந்தது அந்த படத்தில். அந்த கோபத்தில் போயிட்டு இது பண்ணுறது அது ஜஸ்ட்டு வந்து 2 ஹவர்ஸில் எடுத்தது ஹோல் திஸ் திங். 3 மணி ஸ்டார்ட் பண்ணி 5:15 மணிக்கு முடிச்சுட்டோம். அது அந்த இன்ட்ரொடக்ஷனில் வந்து பாம்பு புத்துக்குள்ளே கை வச்சு அந்த பாம்பு எடுத்துருப்பீங்க. அது அனுபவம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, புத்துக்குள்ளே வந்து கை வச்சுக்கல பாம்பு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. பாம்பு கடிச்சது ஆனால் இந்த உடம்புக்கு எந்த விஷயமும் ஏறாது அப்படின்னு, ஜாகிரதை பெரிய பாம்பு வருது அப்படின்னு. அது ரொம்ப பிடிச்ச சீன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம
ஒரு ஃபைட்டிங் சீன் வந்து நீங்கள் பண்ணோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பேர்பாடி சீனு. அது வந்து நம்ம கனல் கண்ணன் ஒரு பெக்யூலர் கேரக்டர், ஒரு தீவிர கமல்ஹாசன் ஃபேன். அவர் கமல்ஹாசன் தான் உயிர். அவர் வந்து நம்ம படம் சொன்னால் அது ஏதோ நான் என்னால் பார்க்கும்போதே இவர் எல்லா ஹீரோ அப்படின்னு தான் அவர் பார்த்துட்டே வருது. அவர் அங்கே முத்துலையோ ஒரு சீன், முத்துல வந்து இதை அடித்து விரட்டும் போது அவர் தான் வந்து அடிக்கும்போது முதல் அடிக்கும்போது இது பண்ணுறது. நான் கண்ணில் தண்ணி இருந்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே பார்த்து, சார் நீங்கள் நல்லா தான் நடிக்கிறீங்க சார் அப்படியே சொல்லியிருந்தார். நல்லா தான் நடிக்கிறேன் நான். அது ரவிஸ்குமார் கேட்டுட்டே வாடாங்க, அவன் நல்லா நடிக்காமல் இத்தனை வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருக்காடா. ஏன்னா ஒரு இது நான் ஆக்டிங்கெல்லாம் ஸ்டுடியோ போய் ஆக்டிங்கெல்லாம் கேட்டு யாரும் கொடுக்காம இருக்கிற மாதிரியாடா. இல்லை சார் நான் எதிர்பார்க்குறேன், எனக்கே தண்ணி வருது அப்படின்னு சொன்ன ஆள் அவர். சரி, ஸோ அந்த ஷூட்டிங்கில் வந்தது. ஷூட்டிங்கில் வந்துட்டு நான் ரவிக்குமார் கிட்டே, சார் இதில் வந்து ஒரு பேர் பாடியில் வந்து நான் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும்? ரவிக்குமார், சார் பேர் பாடியா? என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் பேர் பாடியா? சும்மா இருங்க சார். சார் மேலே சார் நீங்கள் பாருங்க சார் அப்படின்னு ஷர்ட் எடுத்து நான் காட்டினேன். சார் நல்லா இருக்கே சார், நல்லா இருக்கு சார், எதிர்பார்க்கவே இல்லை சார். அதான் கணக்கு நீங்கள் சொல்லாமா? அது சொல்லிவிட்டு ஓகே நீங்கள் சொல்லுங்கள். சரி கூப்பிட்டு கணக்கு வாடாங்க சாரு ஷூட்டிங்கு இதில் வந்து எல்லாம் முடித்த பிறகு பேர்பாடியில் பண்ணுறாரு. எது இவர் பேர்பாடி சார்? நீங்கள் சும்மா இருக்கேன் சார். என்ன சார் இது? சரி என்ன சார் 10-12 பேர் அடிக்கிறது இவர் பேர்பாடியில் காமெடி பண்ணாதீங்க சார். அப்படியே சிரிக்கிறார். டேய் சார் நீங்கள் கொஞ்சம் ஷர்ட்டு எடுத்து காட்டுங்க சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டுல ஃபுல்லாக வந்து அவன் பொண்ணு முறத்துக்கு முன்னால் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு எனக்கு காமிச்சேன். ஷாக்கு, இங்கே பின்னாலே சார் நல்லா இருக்கேன் சார், இது எப்படி சார் இது தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டே அதையும் வாங்கினா நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆயில் கீழ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கம்ப்ளீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பண்ணி அது முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த கிளைமேக்ஸில் நீலாம்பரி வந்துட்டு அந்த இதான பிறகு அவர் ரிப்பேண்ட் பண்ணிவிட்டு படையப்பா கிட்டே வந்துட்டு அவர் கால்கிட்டே வந்து நான் வந்து இவ்வளோ வந்து இதை ஏமாற்றி உன் மேலே இவ்வளோ வந்து பழி வாங்கி உங்கள் டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணலன்னு சொன்னால் கூட நீ மன்னிச்சு இது பண்ணியிருக்கிய, நீ மனுஷன் இல்லைப்பா படையப்பா, என்னை மன்னிச்சிடு, நீ வந்து ஒரு தெய்வம் சொல்லி காலில் வந்து இது பண்ணுற மாதிரி சீன். எனக்கு அது வந்து அது பிடிக்கவே இல்லை. அது சார் அவன் நீலாம்பரின்னு சொன்னால் சும்மா அந்த மாதிரி சார் அவங்க இருக்கணும் கம்ப்ளீட்லி. அவங்க வந்து மன்னிப்பதின்னு சொன்னால் யூஸ்வல் ஆகிடும் சார். அப்படி பண்ணக்கூடாது சார். அது ரவி சார் அவன் கம்ப்ளீட்லி அந்த கத்துலேயே இருக்கணும் சார். அப்படி வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நீ நினைக்கிறியா? நான் நீலாம்பரிடா, இந்த ஜென்மத்தில் நீ ஜெயிச்சிட்ட, அடுத்த ஜென்மத்தில் அவன் பழி வாங்கி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டபாரு நம்ம ஷூட் பண்ணி செத்தாதான் சார் சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ரவிக்குமார் சார் சான்ஸே இல்லை. என்ன சார் நம்ம படையப்பா எடுக்கிறோமா நீலாம்பரி எடுக்கிறோமா, ஃபுல்லாக கதை கிளைமேக்ஸு எல்லாம் அவங்க மேலே போய்டும் சார். அது சான்ஸே இல்லை சார். நீங்கள் என்ன எதோ சொல்கிறீங்க ஒத்துக்கிட்ட, இது மட்டும் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் என்ன வந்து உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோதான் தேட்டருக்குள்ளே காலை வைக்க மாட்டாங்க, இது பண்ணிடுவாங்க சார். நீங்கள் அதை நீங்கள் விட்டுடுங்க சார். பிகினிங் வந்து ஒரு 3-4 days விட்டுடுங்க சார். இது சார் ஜஸ்டிஃபிகேஷன், இதுதான் சார் பண்ணோம் சார். அவருக்கு இஷ்டமே கிடையாது சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க கிளைமேக்ஸில், இது யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட்டு டேக் ரமேஷ் கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி டைலாக் இல்லை பேசிட்டு அப்படி சொல்கிறேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த ஜென்மத்தில் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கன் எடுத்து ஷூட் பண்ணி விடுற மாதிரி ஷூட் பண்ணால் அப்புறம் ரியாக்ஷன் பாருங்கள் சார். சரின்னு சொல்லி எல்லாம் டேக் ரேஸில் நோ ரேஸில் டேக். ஒரு நிமிஷம் இந்த ஆர்டிஸ்ட் யாருமே ரியாக்ஷனே கிடையாது, கட் சொந்த மாதிரி அப்படியே குவைட்டாக இருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே கிளாப் பண்ணுறாங்க. எல்லாமே கிளாப் பண்ணி சௌந்தர்யெல்லாம் ஓடி கட்டுப்பிடிச்சி அவங்க இவங்க ரம்யா இவங்க எல்லாமே போய் இது பண்ணி மணிமணன் பெரிய டைரக்டர் சார் சூப்பர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நான் பார்த்தேன். சார் எப்படி அவருக்கு ஒரு ஃபீலிங் சார், இங்கே ஓகே சார், நீங்கள் எதுக்கும் இல்லை, நீங்கள் ஆல்டர்னேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் சார். அவர் சாகாமல் மன்னிப்பு கேட்டு சார் உங்கள் காலடியில் விழுந்து இதை மன்னிப்பு இது சார் மாதிரி சார் வேண்டாம் ஆல்டர்னேட்டாக எடுத்தோ ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் இது காமிச்சு அது இதுதான் சார் நீங்கள் விடு சார். என்ன சார் ஃபுல்லாக அவன் மேலே போயிட்டு தான் சார். அப்போ என்ன சார் நாங்கள் எனக்கு தெரியாது, நீங்கள் டேட்டா திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு தம் அடித்து சிகரெட் போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சரி சார் அப்படி பண்ண பிறகு அதுக்கப்புறம் கிட்ட வந்து
அவள் கண்ணை இது பண்ணி இந்த ஜென்மத்திலேயாவது அடுத்த ஜென்மத்தில் அந்த டைலாக் அதை சொல்லிவிட்டு அங்கே வந்து அந்த வேலை எடுத்துக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஷார்ட் நடக்கிறதுக்கு அது டைவர்ட் பண்ணுறாரு அவர். அது இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வந்து டோட்டலி வந்து ஜஸ்ட் ஒரு 70 மேக்ஸிமம் 65-70 டேஸில் அது முடிச்சிட்டோம். அதுக்கு மெயின் காரணம் அஃப்கோர்ஸ் கே. எஸ். ரவிக்குமார் மேஸ்திரின்னு தான் அவர் கூப்பிட்டு வர. அண்ட் தேனப்பன் ப்ரொடக்ஷன் மேனேஜர், சூப்பர் ப்ரொடக்ஷன் மேனேஜர். அந்த கேமராமேன் அந்த இதெல்லாம் அங்கெல்லாம் இல்லை, ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கிளைமேக்ஸில் வந்து கூடுங்க 10,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டோம். 10,000 பேரா எங்கே சுற்றி மைசூர் சுற்றி கொண்டு வராங்க, லாரியில், பஸ்ஸில், டிராக்டரில், அதில் இதில் ஃபுல்லாக நிற்க வச்சு அது நிற்கிறதுக்கு அவங்க இதுக்கே இடம் இல்லை. அதுக்கப்புறம் அவசரமாக வந்து அப்போ வந்து அந்த ஒரு கிரேன் இருந்தது, அகிலா கிரேன் அப்படின்னு சொல்லி, அதை வந்து கொண்டு வந்து ஃபுல்லாக பிடிச்ச பிறகு அங்கே தான் அந்த டைலாக் சொல்கிறது. இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் பார்த்த ஆடி போயிடுவேன். அது கூட சூப்பர் டைலாக், எனக்கு பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி அந்த வந்து இந்த படையப்பா திங் பண்ண பிறகு லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19,000 ஸ்கொயர் ஃபீட் வருது ஃபுல்லாக கம்ப்ளீட். ஆக்டிவ் வந்து 14,000 இருக்கணும், நேச்சுரல் 14,500 அந்த கணக்கில் 19.5 இருக்குது. என்னடா இது, எந்த சீன் எடுக்கிறதுக்கு மனசு இல்லை. என்ன பண்ண சொல்லும்போது நாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சீனை ரன் இன்ட்ரோல் பண்ணலாமான்னு சொல்லி தான் ஐடியா பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கமல்ஹாசன் சொன்னார், ஐயோ ரவிக்குமார்கிட்ட பேசி நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் 16 அடி 12 தாங்காது, 2 இன்ட்ரோ தாங்கவே தாங்காது, 15,000 மேலே சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் டிம் பண்ணி அது வந்து கொண்டு வந்தாங்க. சரி, அந்த படம் வந்து பார்த்துட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு என்ன ஒரு ஃபோனை நான் ஃபஸ்ட்டு வந்து உதயம் தேட்டரில் பார்த்துருக்காங்க. ரஜினி சார் என்ன படம் எடுத்துருக்கீங்க சார், என்ன படம் சார் பாஷையெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது அப்படியே லேடிஸ் மதில் அப்படி நிற்கும் சார் அது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சரவணன் சார் அவ்வளோ சொன்னாங்க, பிரதர் தேட்டருக்கு போய் ரொம்ப நாளாச்சு, போய் பார்த்தேன் என்ன திஸ் திங் படம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சிரஞ்சீவி ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்லி அந்த மாதிரி எனக்கு ஃபோன் வருது, இது வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு சிவாஜி சார் ப்ரீவியூ பார்த்தாரு. சிவாஜி சார் ப்ரீவியூ பார்த்துட்டு வெளியே வந்துட்டு, யாடா நீலாம்பரி, என்னடா அந்த பொண்ணு, எங்கடா அது சாப்பிட்டுட்டாடா, பட் கிரேட் அடி, நீ ஒத்துக்கிட்டே சூப்பர்டா. அப்புறம் ரவிக்குமார் அங்கே இருந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் படம் வந்து இந்த ரிலீஸ் திங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி வந்து ஜெயலலிதா அப்போ தான் 96 வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து எதிர்த்து நான் வந்து இது பண்ணதுனால அது 97 எண்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிக்சர். 98 திங்கெல்லாம் இது பண்ணும்போது அது ஜெயலலிதா வச்சு ஒரு நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போயே ஒரு புரளி மாதிரி வந்துடுச்சு. ஸோ வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ஜெயலலிதா வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் தான் வந்து வேண்டாம் இது காமிக்கிறேங்க. அது சிஎம் பார்த்துட்டாங்க, கலைஞர் சார் அப்போ சிஎம் அது படம் பார்த்துட்டு ரொம்ப இதான பிறகு ஜெயலலிதாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அது என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை வந்து ஒரு ரீலெல்லாம் கொடுத்த பிறகு அவங்கள போய் கார்டன் தேட்டரில் வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் கனடா ராஜ்குமார் அவரோட மீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ரஜினியோட படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அங்கே உட்காரும்போது எனக்கு நான் நினைக்கல, நான் என்ன பண்ண போகிறார் இவர் அப்படின்னு பார்த்தா சும்மா அது வந்து அந்த ஷால் போட்டு அப்படி இழுத்து கால்மேல் காட்டு உட்காந்து நானே தேட்டு எந்திரிச்சிட்டேன். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த 50 வருஷம் திரை வாழ்க்கையில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டெல்லாம் தாண்டி கேட்டெல்லாம் உடைச்சி தாய்மார்கள் லேடிஸ் வந்து உள்ளே வந்து படம் பார்த்தது வந்து படையப்பா தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படம் வந்து இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.0 ஜெயிலர் 2 அப்படி பண்ணிட்டுனால டக்குன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு, படையப்பா 2 ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. எப்படியோ சொல்லியிருக்கு, அடுத்த ஜென்மத்தில் வந்து படி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ டைட்டில் நீலாம்பரி படையப்பா 2, அதை பற்றி நம்ம ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது படம் நல்லா வந்துடுச்சுன்னு சொன்னால் படையப்பா மாதிரி இன்னொரு படம் நீலாம்பரி ரசிகர்களுக்கு வந்து திருவிழா மாதிரி பெரிய அதிசயங்க தான் இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு படம் அந்த 25th இயரில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் திஸ் திங் 99க்கு அப்புறம் வந்து பிகாஸ் நானே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க பேர் பின்னால் வந்து நானே இந்த பிக்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால அந்த பிக்சர் எந்த ஓடிடி நான் கொடுக்கவே இல்லை, சேட்டலைட்டும் கொடுக்கவே இல்லை. ஒன்லி ஜஸ்ட் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு 2 times தான் அவங்களுக்கு வந்து அது படம் நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா அது வந்து ஜனங்க வந்து தியேட்டரில் பார்க்கணும், அது கொண்டாட்டமாக இருக்கணும், பணம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக அதை அப்படியே நான் வச்சுட்டு 50th இயரில்
இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 99 ரிலீஸ் ஆனது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் இப்போ தான் தேட்டரில் வந்து நீங்கள் படையப்பா நீங்கள் பார்க்க போகிறீங்க. December 12 என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி படையப்பா படம் தேட்டரில் வரப்போகுது. பார்த்து மகிழிங்க.